இந்த வீடியோவில் சிஎஸ்கே கேம்ப்ல இருந்து வந்திருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பேச போகிற பிளேயர் யாருன்னா பிரசாந்த் வீர். இவரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் இப்போ கேம்ப்ல இருந்து என்ன அப்டேட் மட்டும் பார்ப்போம். பிரசாந்த் வீர் அதிகமாக நியூ பால்ல பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்பின்னருக்கு நியூ பால் கொடுக்கறதுக்கான காரணம் கேப்டனுக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை. மேலும் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பிரசாந்த் வீருக்கு ட்ரிஃப்ட் கிடைக்குது, டோன் கிடைக்குது, வேரியேஷன் இருக்குதா, அதாவது பவர் பிளேல கூட யூஸ் பண்ணலாம். இதனால என்ன அட்வான்டேஜ்னா ருத்துராஜுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் சிஎஸ்கே ஸ்டைல். அன்எக்ஸ்பெக்டட் மூவ் பட் எஃபெக்டிவா இருக்கும். அடுத்த பெரிய கொஸ்டின் என்னன்னா, சிஎஸ்கே லோவர் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா? பேப்பர்ல பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ஆனா ஐபிஎல்ல ஒரு மேட்ச் போதும். ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினா நெக்ஸ்ட் டேவே ஃபியூச்சர் ஸ்டார்னு பேச ஆரம்பிச்சிடும். அதுவே ஃபெயில் ஆனா என்னடா டீம் எடுத்திருக்காங்கன்னு பண்ணுவோம். அதான் ரியாலிட்டி. சிஎஸ்கேக்கு குட் லென்த் பால்ஸ்க்கு எதிராக பேஸ் இருந்தாலும் ஸ்பின்னர் இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோ தான். இதோட மீனிங் டீமுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கலாம், ஆனா டெம்பரவரியா இல்ல பெர்மனன்ட் ப்ராப்ளமானு இந்த சீசன்ல ஆன்சர் கிடைச்சிடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் என்னன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் டீமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் நார்மல் ஸ்பின்னர் மட்டும் இல்ல, ஓவர் ஸ்பின் பிளஸ் டிஃபரெண்ட் ஆக்ஷன் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா கிளியரா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. சிஎஸ்கே இந்த ஒரு ஐபிஎல் மட்டும் விளையாட நினைக்கல, ஃபியூச்சரை பில்ட் பண்ண நினைக்கிறாங்க. சோ ஓவராலா சிஎஸ்கே கேம்ப்ல நடக்கிறது சாதாரண ப்ரிப்பரேஷன் மாதிரி தெரியல, சைலண்டா ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த சீசன்ல யாரெல்லாம் சர்ப்ரைஸா இருக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.